ஒப்பந்த தொழிலாளர் விவகாரம் தொடர்பாக சென்னையில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது என ஜீவா தொழிற்சங்கத்தினர் கூறியுள்ளனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தொழிலாளர் நல ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முதலில் ஜீவா தொழிற்சங்கத்தினர் பங்கேற்றனர். அப்போது ஒப்பந்த தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிர்வாகம் ஏற்க மறுத்ததாகவும் தொழிலாளர் நல ஆணையர் தொழிலாளர்களின் பிரச்சினைகளை கவனிக்க தவறியதாகவும் குற்றம் சாட்டிய ஜீவா தொழிற்சங்கத்தினர் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததாக அறிவித்தனர். மேலும் முன்னரே அறிவித்தபடி வரும் 9ஆம் தேதி NLC தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் மற்றும் 13ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெறும் என தொழிற்சங்கத்தின் சார்பில் கூறப்பட்டுள்ளது. பணி நிரந்தரம் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 1 மாதத்திற்கும் மேலாக ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 2 தினங்களில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை சட்ட ரீதியாக சட்டத்துறையிடமிருந்து ஒரு கருத்தை பெற்று மீண்டும் 10ஆம் தேதி கூடி பேசி பணி நிரந்தரம் குறித்து பேச்சுவார்த்தைக்கு முடிவெட்டாமல் எங்களுடைய போராட்டத்தை விலக்கிக் கொள்ள முடியாது என்று நாங்கள் உறுதியாக தெரிவித்திருக்கிறோம். அதேபோல சம்பள உயர்விலே நிரந்தர தொழிலாளர்களுக்கு இணையான ஒரு சம்பள உயர்வை NLC நிர்வாகம் வழங்குகிற வரையிலும் எங்கள் போராட்டத்தை வாபஸ் பெற முடியாது என்று நாங்கள் தெரிவித்திருக்கிறோம்.